தமிழ்நாடு அரசு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை இதிலிருந்து ஸ்காலர்ஷிப்புக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது கல்வி ஆண்டு 2025-26க்கான ஸ்காலர்ஷிப் யாருக்கு அப்படின்னா இஸ்லாமிய மாணவ மாணவியர், அதாவது இந்த வருஷம் யூஜி பிஜி இவங்க படிக்கிறவங்க இல்ல படிக்க போறவங்க அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் இது. தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் மூலமா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதுதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட். இத்திட்டத்தில் இளங்கலை, முதுகலை, பட்டப்படிப்பு பயில உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய இஸ்லாமிய மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம். அதாவது யாரு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா யூஜி பிஜி டிகிரி படிக்க போற ஸ்டூடெண்ட். அது யாருன்னா இஸ்லாமிய ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாங்க அப்படின்னா அவங்க இதை அப்ளை பண்ணலாம். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த அப்ளிகேஷனை இந்த கவர்ல வச்சு தான் அனுப்பணும். அந்த கவர் மேல இந்த அட்ரஸ் எழுதணும். அதுக்கு ஹெட்டிங்கா கல்வி உதவித்தொகை திட்டம் அப்படின்னு போட்டு இந்த அட்ரஸுக்கு அனுப்புங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் 10/6/2025. அப்ளிகேஷன் என்ன ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னா உங்க ஃபுல் நேம் எழுதணும், டேட் ஆஃப் பர்த் எழுதணும், உங்க ஏஜ் எழுதணும், உங்க அட்ரஸ், ஜெண்டர், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அதாவது மாற்றுத்திறனாளியா அப்படின்னு நோட் பண்ணணும். உங்க ஃபாதர் நேம் எழுதணும், உங்க மதர் நேம் எழுதணும். உங்க பேரண்ட்ஸ் உயிரோட இல்லைன்னா யார் உங்க கார்டியன் அவங்க நேம் எழுதணும். ஃபாதர் மதர் இல்லைன்னா அவங்களோட டெத் சர்டிபிகேட் தேவைப்படும். ஃபாதர் மதர் மாற்றுத்திறனாளியா இருந்தாங்கன்னா அந்த டீட்டெயில் வேணும். ஃபாதர் மதர் இல்லைன்னா கார்டியன் அவங்களுடைய என்ன தொழில் பண்றாங்க அப்படின்னு நோட் பண்ணணும். அப்புறம் உங்க ஆண்டு வருமானம், அதாவது உங்க குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளவுன்னு எழுதணும். அந்த ஆண்டு வருமானத்துக்கு நீங்க இன்கம் சர்டிபிகேட் அங்க அட்டாச் பண்ணணும். +2 மார்க்ஸ் நீங்க எழுதணும். அதுக்கு +2 மார்க் ஷீட்டையும் நீங்க அட்டாச் பண்ணணும். அடுத்தது யூஜி பிஜி படிக்கிறீங்கன்னா எந்த இயர் படிக்கிறீங்க அப்படின்னு அதையும் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது யூஜி பிஜில நீங்க பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எவ்வளவு அதையும் மென்ஷன் பண்ணணும். மார்க் ஷீட்டையும் நீங்க அட்டாச் பண்ணணும். அடுத்தது உங்க காலேஜ் நேம் எழுதணும். காலேஜ் நேம் பிளஸ் அட்ரஸோட எழுதணும். அடுத்தது என்ன டிகிரி நீங்க ஜாயின் பண்ண போறீங்களோ, அதாவது +2 முடிச்சு என்ன டிகிரி ஜாயின் பண்ண போறீங்களோ அந்த டிகிரியும் நீங்க எழுதணும். அடுத்தது படிக்கும் முறை, அதாவது ரெகுலர் ஸ்டூடெண்டா இல்ல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்க போறீங்களா அதை மென்ஷன் பண்ணணும். அடுத்தது ஸ்டூடெண்டோடைய மொபைல் நம்பர் எழுதணும், இமெயில் ஐடி எழுதணும், ஆதார் நம்பர் எழுதணும். அடுத்தது என்னென்ன சர்டிபிகேட் அட்டாச் பண்ணணும் பார்க்கலாம். ஆதார் அட்டை நகல், பள்ளி கல்லூரி மாற்று சான்றிதழ் அதாவது டிசி, மதிப்பெண் சான்றிதழ் நகல், தாய் தந்தை இறப்பு சான்றிதழ் நகல். அடுத்தது மாற்றுத்திறனாளி சான்றிதழ் அதாவது ஸ்டூடெண்டோடது. அடுத்தது மாற்றுத்திறனாளி சான்றிதழ் தாய் தந்தையோடது. கீழே உங்க சைன், டேட்டு, பிளேஸ் போட்டுருங்க.